சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் நெறைய இருக்கும். சரிங்க. ஆனா, அ இப்போ சிம்மராசிக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கும்போது, அடுத்த பெயர்ச்சியில அடுத்த ராசிக்கு அதுதானே இருக்கும். கரெக்ட். இல்லையா? சரி. அதனால சிம்மராசிக்கு வந்து இப்போ 12ஆம் இடத்திற்கு குரு வராரு. இப்ப லாபத்துல இருந்த குரு இந்த வருடம் கொஞ்சம் அவங்கள அப்படியே ஓட்டிட்டாரு. கேது அதாவது சிம்மத்துக்கு எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ராசியிலேயே கேது இருக்காரு. 7ல ராகு இருக்காரு. 8ல சனி இருக்காரு. இப்ப 12ல குரு வரப்போறார். எப்படி நல்லா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். நான் எப்படி நல்லா இத சொல்றது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அத அ கஷ்ட காலத்தில் நம்ம வந்து அதை எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத தான் அவங்க சீசன் பண்ணிக்கணும். அப்போ ஒரு சில விஷயங்கள்ல 12ல குரு வராரா, கொஞ்சம் செலவுகள கம்மி பண்ணிக்கலாம். இப்ப போயிட்டு அகலக்கால் வச்சு ஒரு வீடு வாங்குறது, இல்லன்னா இருக்கிற இஎம்ஐய வுட்டுட்டு இன்னும் அதிகமா போய் இஎம்ஐல கால வைக்கிறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுதே கொஞ்சம் குடும்பத்துல எல்லாம் சண்டைகள் வரத்தான் செய்யும். ஒரு ஒரு சில காலம் இவங்க பிரிவினை அப்படிங்கிறது இருக்கும் இருக்கும். அதனால இது எல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கிறது? அப்போ குடும்பத்துல மத்தவங்களோட ஒத்து போறதோ, வேலை இடத்துல மத்தவங்களோட ஒத்து போறதோ, இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் பெரிதளவுக்கு பாதிக்காது. சரி. இல்ல நான் வந்து என்னுடைய ஆசைகளுக்காக ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கும்போது, பாதிப்புகளை அவங்க எதிர்கொள்ளணும். இதுல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்கிறதுன்னு இருக்கு. அப்ப அவங்க ஜாதகத்துல அந்த தசாவும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கஷ்டங்கள் நெறையா இருக்கும். தசா நல்லா இருக்கு. அவங்க ஜாதகத்திலேயே 5ல குரு இருக்காரு, பாக்கியத்துல குரு இருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்தால் இந்த பெயர்ச்சிகள் வந்து கிரகநிலைகள் கோச்சாரத்துல சாதகமா இல்லைன்னா கூட பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது.